வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இந்தியன் நேவி அக்னிவீர் அண்ட் மெடிக்கல் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எக்ஸாம் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறது, கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2க்கான அட்மிட் கார்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அட்மிட் கார்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கக்கூடிய கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆன எல்லாருக்குமே வந்து ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் ஸ்டேஜ் 2 நல்லா பண்ணுங்கள். ஷார்ட் லிஸ்ட் ஆகாதவங்களுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகே, ஏன்னா இப்போ வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2025 பேட்ச் 2க்கான ரிசல்ட் தான். ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 3 பேட்சுக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் 2 சான்ஸ் இருக்குது. ஓகே, இதே மாதிரி இன்னும் 2 ரிசல்ட் வரும். 2026 பேட்ச் 1, 2026 பேட்ச் 2க்கு வந்து இன்னும் 2 ரிசல்ட்டு இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் கட் ஆஃப் வந்து ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ரிசல்ட்டில் நீங்கள் குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகாதவங்களுக்கும் சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். அந்த ரிசல்ட்டெல்லாம் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கக்கூடிய டீட்டெயிலும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ரிலீஸ் ஆகிக்கிற ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2025 பேட்ச் 2க்கானது மட்டும்தான். ஓகே, இதில் ஒருத்தர் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டு ஒருவேளை இதில் ஃபெயில் ஆகிட்டா அடுத்த பேட்சுக்கு கன்சிடர் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அதுவும் பண்ண மாட்டாங்க. ஒரு வாட்டி தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த ஒரு அட்டம்ப்ட்டில் ஃபிசிக்கல்லையோ மெடிக்கல்லையோ இல்லை எக்ஸாம்லையோ ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த செலெக்ஷனுக்கு உங்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து அந்த அவங்களுடைய அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்கான கேலண்டர். ஓகே, இப்போ ஸ்டேஜ் 1 வந்து காமன் தான். ஸ்டேஜ் 1 வந்து 3க்குமே வந்து காமன் தான். ஓகே, 3 பேட்சுக்குமே காமன் தான். அது நீங்கள் ஆல்ரெடி எழுதிட்டீங்க, எல்லாருமே எழுதிட்டீங்க. இப்போ அதுக்கான ரிசல்ட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஸ்டேஜ் 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்சுக்கு 2025 பேட்ச் 2க்கு தனியாக நடக்க போகுது. அதுதான் இப்போ நடக்க போகுது. ஓகே, ஸோ அதுக்கான கால் அப் லெட்டர் சொன்ன மாதிரியே ஜூனில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜூலையில் தான் அதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்க போகுது. அதே மாதிரி இதுக்கான ஜாயினிங் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் இருக்கும். ஓகே, இப்போ இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு ரிசல்ட் வந்து இந்த 2026 பேட்ச் 1க்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்தில் வரும். இது எஸ்எஸ்ஆர், எம்ஆர், மெடிக்கல் அசிஸ்டன்ட் 3க்குமே சேம் தான். ஓகே, ஸோ அந்த ரிசல்ட் வந்து அக்டோபரில் வரும். அவங்களுக்கான ஸ்டேஜ் 2 வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பரில் இருக்கும். அவங்க வந்து பிப்ரவரியில் ஜாயின் பண்ணுவாங்க. ஒருவேளை இதுலேயும் ஷார்ட் லிஸ்ட் ஆகலைன்னா இன்னொரு சான்ஸும் இருக்குது. ஓகே, 2026 பேட்ச் 2க்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சில் வரும். அதுக்கான ஹால் டிக்கெட் எல்லாமே மார்ச்சில் கொடுப்பாங்க. மார்ச் 2026. ஓகே, ஸோ மே மந்த் அவங்களுக்கான ஸ்டேஜ் 2 வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜூலை 2026 ஜாயினிங் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ கிடைக்காதவங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல சான்ஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. 2 சான்ஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ ரிசல்ட் எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் சந்துருமஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் 2 லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஒருவேளை அது ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் டெலகிராமில் சந்துருமஸ் அஃபீஷியல்னு சர்ச் பண்ணாலே நம்ம சேனல் வந்து அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் எஸ்எஸ்ஆர் எம்ஆருக்கு வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அக்னிவீருக்கு. அதே மாதிரி மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு இன்னொரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ ஒரு சிலர் 2மே எழுதியிருப்பீங்க, ஒரு சிலர் 1 மட்டும் தான் எழுதியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எந்த லிங்க் தேவையோ அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ எஸ்எஸ்ஆர் எம்ஆருக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ இந்த மாதிரி தான் வரும். மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி சர்வர் அன்அவைலபிள் அப்படின்ட்டு நீங்கள் 2-3 வாட்டி ரெஃப்ரெஷ் கொடுங்க. ஓகே, ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து வந்துடும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டுமே வந்துருச்சு. ஓகே, இதுக்கான அட்மிட் கார்டுமே வந்துருச்சு. அதையும் நான் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த பேஜ் ஓப்பன் ஆன உடனே உங்களுடைய ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடி, பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ண உடனே கிளிக் ஹியர் டு சி எக்ஸாம் ரிசல்ட் அப்படிங்கிற இடத்துல இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ எஸ்எஸ்ஆருக்கான ரிசல்ட் தான் இது. ஸோ இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க 2025 பேட்ச் 2க்கான ரிசல்ட் தான் இது. ஓகே, ஸோ இதில் வந்து இந்த கேண்டிடேட் எடுத்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 29.5. இவர் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காரானா கண்டிப்பாக ஆயிருக்காரு. ஏன்னா தமிழ்நாடோட கட் ஆஃப் வந்து 15 தான். ஸோ மினிமம் கட் ஆஃப் தான் வச்சுருக்காங்க. மினிமம் மார்க் தான் வந்து கட் ஆஃபாகவே வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து மேக்ஸிமம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருப்பீங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எந்த போஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க, எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஷார்ட் லிஸ்டட் எஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ தமிழ்நாடுக்கு எஸ்எஸ்ஆருக்கான கட் ஆஃப் 15. ஓகே, எம்ஆருக்கான கட் ஆஃப் எவ்வளோன்ட்டு தெரியலை. ஸோ யாராச்சும் இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தீங்க இல்லைன்னா அட்டன் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்கு கட் ஆஃப் எவ்வளோ அப்படிங்கிறது காட்டிடும். ஸோ அதை முடிஞ்ச அளவு நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா அடுத்தடுத்த பேட்சுக்கு வர்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ இப்போ வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டா. ஓகே, இப்போ யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து இங்கே அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற லிங்க்கும் இருக்கும். கிளிக் டு டவுன்லோடு ஸ்டேஜ் 2 ஹால் டிக்கெட் அப்படின்னு இதை கிளிக் பண்ணிங்கன்னா அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆயிரும். ஸோ அட்மிட் கார்டில் என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால்
இதே ப்ராசஸ் தான் வந்து உங்களுக்கு மெடிக்கல் அசிஸ்டன்ட்டுக்குமே. ஓகே. இப்போ மெடிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கான லிங்க்க நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். மெடிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கான ஸ்டேஜ் 2 வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை 3லருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அவங்களுக்குமே அட்மிட் கார்டு வந்துருச்சு. ஓகே. எஸ்எஸ்ஆர், எம்ஆருக்கு வந்து ஜூன் 30லருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு குடுத்துருந்தாங்க. ஓகே. பட் அட்மிட் கார்ட்ல உங்களுக்கு எக்ஸாக்ட்டா எந்த டேட் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ, இப்போ நீங்க மெடிக்கல் அசிஸ்டன்ட்க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்களா இல்லையா அப்படிங்க செக் பண்ணுறதுக்கு அந்த லிங்க்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மறுபடியும் இதே மாரி இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில மெயில் ஐடி, பாஸ்வேர்ட குடுத்துட்டு கேப்சா கோட என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணி, நீங்க உங்களோட ரிசல்ட்ட வந்து செக் பண்ணிக்கலாம். கிளிக் ஹியர் டூ சி எக்ஸாம் ரிசல்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி வரும். ஸோ, இந்த கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா, 25 மார்க் எடுத்திருக்காரு. ஆனா, டொமிசைல் ஸ்டேட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, 27.5 இவரு ஷார்ட் லிஸ்ட் ஆகல. அதுக்காக இவர் வந்து அடுத்து செலக்ஷன் ஆக மாட்டார் அப்படிங்கிற மாதிரி இல்ல. ஏன்னா இன்னொரு பேட்சுக்கும் இவர் எலிஜிபிள். ஸோ அந்த ரிசல்ட்ல இவரு கன்ஃபார்மா ஷார்ட் லிஸ்ட் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குது. ஏன்னா இப்ப 2 1/2 மார்க் தான் அவர் கம்மியா எடுத்திருக்காரு. அடுத்த கட் ஆஃப் இத விட கம்மியா தான் இருக்கும். அப்போ அவர் அந்த பேட்ச்ல ஷார்ட் லிஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மெடிக்கல் அசிஸ்டன்ட்க்கான கட் ஆஃப் எவ்வளோங்கிறதையும் சொல்லிட்டோம். எஸ்எஸ்ஆர்க்கான கட் ஆஃப் எவ்வளோங்கிறதையும் சொல்லிட்டோம். எம்ஆர் கட் ஆஃப் மட்டும் தெரியல. தெரிஞ்சவங்க முடிஞ்ச அளவு கமெண்ட் பண்ணுங்க. யாராச்சும் மெடிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கும் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தீங்கன்னா, அவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. அதில நீங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் சந்துரும ஸ்டூடெண்ட்டா இல்லையா அப்படிங்கிறதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. இப்போ அட்மிட் கார்டு இது வந்து எஸ்எஸ்ஆர்க்கான அட்மிட் கார்டு தான். ஓகே. ஸோ எஸ்எஸ்ஆர்னாலும் சரி, எம்ஆர்னாலும் சரி, மெடிக்கல் அசிஸ்டன்ட்னாலும் சரி, அட்மிட் கார்டு ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. இதில என்ன போஸ்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கான ஸ்டேஜ் 2க்கான ரெஜிஸ்டர் நம்பர் வேற இருக்கும். அத வந்து இதில குடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 1க்கான ரிஜிஸ்டர் நம்பரும் குடுத்துருக்காங்க. ஹால் டிக்கெட் நம்பர் குடுத்துருக்காங்க. ஓகே. உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர் இங்க இருக்கும். ஸோ நீங்க எந்த டொமிசைல சேர்ந்தவங்கன்னு குடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் இருக்க போகுது, ஸ்டேஜ் 2 என்னைக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத இங்க குடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்டிங் டைமும் குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் ரிப்போர்ட்டிங் டைம் வந்து எல்லாருக்குமே காலையில 6:30 தான். ரிப்போர்ட்டிங் டைம்லேருந்து ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட நீங்க லேட்டா வந்தா கூட உங்கள அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேல வந்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்காக நான் 7 மணிக்கு போறேன்ட்டு போகாதீங்க. முடிஞ்ச அளவு 6 மணிக்கு முன்னாலேயே போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ இதில ஷிஃப்ட் 2ன்னு குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ வேற வேற ஷிஃப்ட் இருந்தாலும் ரிப்போர்ட்டிங் டைம் எனக்கு தெரிஞ்சு ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உங்களோட அட்மிட் கார்ட்ல என்ன ரிப்போர்ட்டிங் டைம் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஐஎன்எஸ் அடையார்ல தான் வந்து எல்லாருக்குமே இதுக்கான செலக்ஷன் இருக்க போகுது. அந்த அடையாருக்கான ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஓகே. இந்த அட்ரஸ்ல தான் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களோட மார்க்ஸ் நீங்க அப்ளை பண்ணப்போ குடுத்திருந்த மார்க்ஸ் வந்து இதில குடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ ஸ்டேஜ் 2ல வந்து உங்களுக்கு என்னலாம் இருக்கும்? பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அதில குவாலிஃபை ஆறவங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் சேம் தான். நீங்க ஸ்டேஜ் 1ல என்ன எழுதுனீங்களோ, எத்தன கொஸ்டின் இருந்துச்சோ, எந்த மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாங்களோ, எந்த சிலபஸ் இருந்துச்சோ எல்லாமே சேம் தான். திரும்ப இன்னொரு வாட்டி அதே மாரி இன்னொரு எக்ஸாம் நீங்க எழுத போறீங்க. நெகட்டிவ் மார்க், பாசிட்டிவ் மார்க் எல்லாமே அதே தான். டைமிங் எல்லாமே அதே தான். எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அதே மாரி இன்னொரு எக்ஸாம் நீங்க அட்டெண்ட் பண்ண போறீங்க அவ்வளோதான். ஓகே. ஸோ அதனால நீங்க அதே பிரிப்பரேஷன அப்படியே கன்டின்யூ பண்ணுங்க. ஸோ, எக்ஸாம் முடிஞ்ச உடனே அடுத்ததா வந்து மெடிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகே. டாக்குமெண்ட்டுமே செக் பண்ணுவாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுமே அட்மிட் கார்ட்ல குடுத்துருக்காங்க. ஸோ, எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்க ஒரிஜினல் கொண்டு போணும். எக்ஸ்ட்ரா ஒரு ஜெராக்ஸ் காப்பி வேணா கொண்டு போய்க்கோங்க. ஆனா கண்டிப்பா எல்லா டாக்குமெண்ட்டுமே ஒரிஜினல் இருக்கணும். காலேஜ்ல இருக்குது, ஸ்கூல்ல இருக்குதுன்னுலாம் சொன்னீங்கன்னா, அங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து காலேஜ்ல எங்கேயும் குடுத்துருந்தீங்கன்னா, திருப்பி வாங்கிட்டு போயிருங்க. ஒரு லெட்டர் எழுதி குடுத்து, இம்மீடியட்டா வேணும்ன்ட்டு சொல்லி வாங்கிட்டு போயிருங்க. ஓகே. கண்டிப்பா குடுத்து தான் ஆகணும். இத யாரும் மறக்க முடியாது. ஓகே. ஸோ, அதனால நீங்க வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான் கொண்டு போகணும். என்னென்ன சர்டிஃபிகேட் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு எஜுகேஷன் சர்டிஃபிகேட். இப்போ வந்து 10த், 12த் ஓகே. ஸோ 10த் மார்க் ஷீட், 12த் மார்க் ஷீட் இருந்தா போதும். பாஸ் சர்டிஃபிகேட்லாம் நம்மளுக்கு குடுக்க மாட்டாங்க. 10த், 12த் மார்க் ஷீட் இருக்கணும். நீங்க எஸ்எஸ்ஆருக்கு அப்ளை பண்ணீங்கன்னா 10த், 12த் எம்ஆர்னா வந்து 10த் மார்க் ஷீட் இருந்தாலே போதுமானது. ஓகே. ஒருவேள நீங்க என்சிசி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா, என்சிசி சர்டிஃபிகேட் கொண்டு போங்க. இல்லன்னா பிரச்சனை இல்ல. அதே மாரி இந்த ஹால் டிக்கெட் இருக்குதுல்ல, இதை நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போயிருங்க. இதில கடைசில ஒரு ஃபார்ம் குடுத்துருக்காங்க. அதையும் சேர்த்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி கொண்டு போயிருங்க. அதுவும் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே. அடுத்தது டொமிசைல் சர்டிஃபிகேட் கண்டிப்பா கொண்டு போகணும். ஓகே. அதாவது உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். கண்டிப்பா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்க கொண்டு போகணும். ஆதார் கார்ட வச்சுக்கிட்டு அந்த அட்ரஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாரி நீங்க சொல்ல முடியாது. ஓகே. டொமிசைல் சர்டிஃபிகேட் கண்டிப்பா இருக்கணும். அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பா இருக்கணும். ஓகே. அடுத்ததா ஆதார் கார்டும் கண்டிப்பா கொண்டு போகணும். ஓகே. டொமிசைல் சர்டிஃபிகேட்டும் இருக்கணும், ஆதார் கார்டும் இருக்கணும், பான் கார்டும் கேட்டிருக்காங்க. பட் பான் கார்டு இல்ல அப்படின்னா, இப்போவாவது அப்ளை பண்ணுங்க. அந்த அப்ளை பண்ண அப்ளிகேஷனையாவது நீங்க கொண்டு போங்க. ஓகே. ஏன்னா 5, 6 நாளுக்குள்ளலாம் பான் கார்டு வராது. ஒருவேள வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் அப்ளை பண்ணிட்டு, அப்ளை பண்ண அப்ளிகேஷன் கொண்டு போங்க. பட் பான் கார்டு இல்லாட்டாலாம் பிரச்சனை இல்ல. இன்னொரு ஏதாச்சும் ஒரு ஐடி கார்டு நீங்க வந்து எடுத்துட்டு போங்க. ஓகே. அடுத்ததா 6 ரீசென்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கொண்டு போகணும். இப்போ நீங்க எக்ஸாம்ல அப்லோட் பண்ண அந்த ஸ்லேட் வச்சிருக்கிற மாரி ஃபோட்டோ தான் கொண்டு போகணுமானா, அப்படி கிடையாது.
நார்மலா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அதுவும் இப்போ ஒரு 3 மாசத்துக்குள்ள எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 6 நம்பர் வந்து நீங்க கொண்டு போகணும். ஓகே. ஸோ இதுதான் இவங்க கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட். இத தவிர வேற எதுவும் தேவையில்ல. ஓகே. அடுத்ததா வேற என்னலாம் கொண்டு போகணும்னா, 2 பிளாக் இல்லன்னா ப்ளூ பால் பாயிண்ட் பென் வந்து கொண்டு போகணும். ஓகே. ஏன்னா இந்த ஸ்டேஜ் 2 எக்ஸாம் வந்து ஆஃப்லைன்ல தான் நடக்கும். ஆன்லைன்ல இருக்காது. ஆஃப்லைன்ல தான் இருக்கும். அதனால நீங்க வந்து 2 பிளாக் இல்லன்னா ப்ளூ பால் பாயிண்ட் பென் வந்து கொண்டு போகணும். அதே மாதிரி தங்குறதுக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாமே நீங்க தான் பார்த்துக்கணும். அவங்க வந்து அதுக்கு எதுவுமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை இதில நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்க. இப்போ ஸ்டேஜ் 2 கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, ஜாயின் பண்றப்போ நீங்க போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து ஐஎன்எஸ் சில்கால போய் குடுக்குற மாதிரி இருக்கும். ஜாயின் பண்ற டைம்ல. அதனால நீங்க இப்போ ஒருவேளை ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்கன்னா, இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இப்பவே வாங்கிக்கலாம். அந்த ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, அடுத்து உங்களுக்கு ஜாயினிங் லெட்டர் வந்த உடனே ஒரு 5, 6 நாள் இல்லன்னா 10 நாளுக்குள்ள ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள நீங்க போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்காக அலைஞ்சுகிட்டு இருந்தீங்கன்னா, அது டிலே ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் நம்ம ஊர்ல ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். அது வந்து அந்த ஹெட் குவார்ட்டருக்கு போய் அப்ரூவ் ஆயி வரணும் அப்படிங்கிறப்ப அவங்க லேட் பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு கஷ்டமாயிரும். அதனால நீங்க இப்பவே அப்ளை பண்ணிருங்க. ஓகே. நீங்க இந்த ஸ்டேஜ் 2 முடிஞ்ச உடனே அதில கிளியர் பண்ணிட்டீங்கனாலே, அப்ளை பண்ணிருங்க போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் இதில யாரும் உங்ககிட்ட வந்து நான் நேவில தான் ஒர்க் பண்றேன். நான் நெனச்சா உன்ன பாஸ் பண்ண வைக்க முடியும். உனக்கு வந்து வேலை வாங்கி குடுக்க முடியும்ன்ட்டு எவனாச்சும் ஏமாத்துனாம்னா, எவனையும் நம்பாதீங்க. அப்படி எவனாலயும் பண்ண முடியாது. நீங்க இந்த இடத்துல இந்த இந்த செலக்ஷன் வந்து 100% நேர்மையா தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில யார்ட்டயும் காசு வாங்கிட்டு, இல்லன்னா எலிஜிபிளா இல்லாதவங்கள செலக்ட் பண்ணுவாங்க அப்படி மாரிலாம் கிடையவே கிடையாது. 100% கிடையாது. யாராச்சும் அப்படி சொன்னாங்கன்னா, நீங்க காச குடுத்து ஏமாந்துருவீங்க. ஸோ, அதனால உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்க போறது கிடையாது. யார் சொன்னாலும் நம்பாதீங்க. ஓகே. முடிஞ்ச அளவு அப்படி எவனும் உங்கள வந்து அப்ரோச் பண்றான்னா, அங்க உள்ள போய் நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இல்லன்னா அட்லீஸ்ட் சந்திரமாஸ் ஆப்ல சேட்லயாவது வந்து நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. அடுத்ததா அட்மிட் கார்ட்ல கடைசில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்டெம்னிட்டி பாண்ட் அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். இது மெடிக்கல் அசிஸ்டன்ட்க்கு இருக்குதான்ட்டு தெரியல. உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஃபில் பண்ணி கொண்டு போங்க. உங்களோட அட்மிட் கார்ட்ல கடைசில இருந்துச்சுன்னா ஃபில் பண்ணி கொண்டு போங்க. ஓகே. இதில லேட்டஸ்ட் ஃபோட்டோ 1 வந்து நீங்க பேஸ்ட் பண்ணணும். ஓகே. இது போக 6 ஃபோட்டோ நீங்க கொண்டு போகணும். ஓகே. அடுத்ததா இதில என்னென்ன ஃபில் பண்ணணும்னு குடுத்துருக்காங்க. உங்களோட நேம் இந்த இடத்துல பிராக்கெட்லயே குடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்ததா நேம் ஆஃப் சென்டர் அத வந்து இங்க ஃபில் பண்ணணும். அடுத்து மறுபடியும் நேம் ஆஃப் சென்டர். இந்த இடத்துல பிளாங்க்கா விட்டுருக்காங்கன்னா, இதில என்ன ஃபில் பண்ணணும்னு தெரியலன்னா, நீங்க அப்படியே விட்டுருங்க. எக்ஸாம் ஹால்ல போயிட்டு, அங்க போயிட்டு அவங்க என்ன ஃபில் பண்ணணும்னு சொல்றாங்களோ, அத ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே. மறுபடியும் எக்ஸாம் சென்டர். இந்த இடத்துல டேட்டு, இந்த இடத்துல டே. டேட்டுன்னா, உங்களுக்கு இப்போ 15/3/2025 அப்படின்னா, அந்த மாரி டேட் போடணும். ஓகே. இப்ப நீங்க என்னைக்கு போறீங்களோ, அந்த டேட்லனா என்னைக்கு ஃபில் பண்றீங்களோ அந்த டேட்டு. அது என்ன டே மண்டேவா, டியூஸ்டேவா அப்படிங்கிற மாரி அந்த டேட்ட வந்து போடணும். அந்த டே வந்து போடணும். ஓகே. அடுத்ததா உங்களோட சிக்னேச்சர். இந்த இடத்துல உங்களோட பேரன்ட்டோட சிக்னேச்சர். உங்களோட அம்மா, அப்பா இல்லன்னா கார்டியன் யாராச்சும் ஒருத்தரோட சிக்னேச்சர், அவங்களுடைய நேமு. அவங்களுக்கு நீங்க என்ன ரிலேஷன், அடுத்ததா வந்து அட்ரஸ். ஓகே. அதாவது உங்களுக்கு அவங்க என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத போடுங்க. நீங்க உங்களுக்கு வந்து அவங்க ஃபாதரா, மதரா இல்லன்னா கார்டியனா அப்படிங்கிற மாரி போட்டுட்டு, அட்ரஸ் உங்களோட அட்ரஸ் வந்து இதில ஃபில் பண்ணிருங்க. ஓகே. இதையும் நீங்க கொண்டு போயிருங்க. உங்களோட அட்மிட் கார்ட்ல இருக்குது அப்படின்னா. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஷார்ட் லிஸ்ட் ஆன எல்லாருக்குமே வந்து மறுபடியும் ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. சேம் ப்ராசஸ் தான். பிசிக்கல் மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்க போகுது. ஸோ பிசிக்கலுக்குமே கண்டிப்பா நெறைய பேர் நல்லா தான் பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ தைரியமா, கான்ஃபிடென்ட்டா அட்டெண்ட் பண்ணுங்க. கட் ஆஃப் வந்து ரொம்ப லோவா தான் இருக்குது. ஸோ இதில ஷார்ட் லிஸ்ட் ஆகாதவங்க வெயிட் பண்ணுங்க. அடுத்ததில ஷார்ட் லிஸ்ட் ஆவீங்க. அதனால இதில வந்து இந்த வருஷம் நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் வந்து செலக்ஷன் ஆவீங்க. ஸோ ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மறக்காம சந்திரமாஸ் ஆப்ல ஒரு வாட்டி இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. ஏன்னா, இந்த செலக்ஷனுக்கு வந்து தமிழ்நாட்ல நம்ம மட்டும் தான் கன்டினியூஸா வந்து ஃபாலோ பண்றோம். ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் சொல்றோம். ஓகே. நெறைய ரிசல்ட்டும் குடுத்துருக்கோம். அத நம்ம வந்து அப்படியே கன்டின்யூ பண்ணணும். ஸோ அதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னா, அது அந்த ரிசல்ட் தான். நீங்க சொல்ற அந்த ஒரு வார்த்த தான். ஓகே. ஸோ அதுக்காக நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.